முதுகலை ஆசிரியர் தேர்வு, அதாவது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனையும் முடிச்சிட்டு ஒரு முக்கியமான கட்டத்துல நீங்க காத்துட்டு இருக்கீங்க. ஆமா, வணக்கம். அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது தற்காலிக தேர்வு பட்டியல் எப்போ வருங்கிறது தான் இப்போ எல்லாரோட மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி. இப்போ தேர்வர்கள் மத்தியில ரொம்ப பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆமா, அதனால அந்த வீடியோவை மட்டும் பார்க்காம இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலான்னு நாங்க இன்னும் சில விஷயங்களையும் பார்த்தோம். ஓ, அப்படியா? ஆமா, டிஆர்பியோட கடந்த சில வருஷ அறிவிப்புகள் இதே மாதிரி எக்ஸாம் ப்ராசஸ முன்னாடி எவ்வளோ நாள் எடுத்தது, அப்புறம் ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல தேர்வர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. அதுதான் சரி. ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் பார்க்காம பல கோணங்கள்ல இருந்து இதை அணுகிறது தான் கரெக்டா இருக்கும். சரியா சொன்னீங்க. சரி, இந்த எல்லா தகவல்களையும் ஒரு 3 முக்கியமான கேள்விகளை பிரிச்சு அலசலாம்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. பட்டியல் எப்ப வரும்? அதுக்கான டைம் லைன் என்ன? ரெண்டாவது கேள்வி, இந்த 99% வேலை உறுதி மாதிரி சொல்ற விஷயங்களோட நம்பகத்தன்மை எவ்வளவு? அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? சரி. மூணாவது கேள்வி, டிஆர்பி ஜெட் வேகத்துல வேலை செய்துன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த அவசரம்? இந்த 3 கேள்விக்கும் விடை தேட முயற்சி பண்ணுவோம். அருமையான கட்டமைப்பு. முதல் கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, காலக்கெடு. நீங்க அனுப்பின அந்த வீடியோ ரொம்ப உறுதியா இந்த மாச இறுதிக்குள்ள, அதாவது டிசம்பர் கடைசிக்குள்ள பட்டியல் கண்டிப்பா வந்துடும் சொல்லுது. ஆமா, அதுல மாவட்ட வாரியா காலி பணியிடங்கள் பட்டியல் வெளியிட்டதை ஒரு முன்னோட்டமா சொல்றாங்க. ஆமா, இந்த கணிப்பு எந்த அளவுக்கு தர்க்க ரீதியானது? இது ஒரு லாஜிக்கலான கணிப்பு தான் சொல்லலாம். ஏன்னா அரசாங்க நடைமுறைகள்ல ஒரு வரிசை இருக்கு. காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை உறுதி செஞ்சு வெளியிட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் அந்த இடங்களை நிரப்புறதுக்கான தேர்வு பட்டியலை வெளியிடுறது தான். அது இயல்புதான். ஆமா, அந்த வகையில வேகன்சி லிஸ்ட் வந்துருச்சு, சோ அடுத்த செலக்ஷன் லிஸ்ட் தான் வரும்னு யூகிக்கிறது சரிதான். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த காலம். அந்த வீடியோ சொல்றது இந்த மாச இறுதிக்குள்ளன்னு. இந்த ஜெட் வேகம்ங்கிற வார்த்தை கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இது நிஜமா இல்ல தேர்வர்களை உற்சாகப்படுத்த சொல்ற ஒரு வார்த்தையா? பழைய அனுபவங்கள் என்ன சொல்லுது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த ஜெட் வேகம்ங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராயணும். ஒரு உதாரணத்துக்கு 2019 நடந்த தேர்வு எடுத்துக்கலாம். சரி. அப்பவும் இதே மாதிரி ஒரு சூழல் தான். வேகன்சி லிஸ்ட்லாம் வந்த பிறகு தேர்வர்கள் இறுதி பட்டியலுக்காக ரொம்ப ஆவலா காத்திருந்தாங்க. ஆனா அந்த பட்டியல் வழியாக கிட்டத்தட்ட 40ல இருந்து 45 நாள் வரைக்கும் ஆச்சு. 40 நாளைக்கு மேலையா? ஆமா, அப்பவும் சீக்கிரம் வரும்னு பேச்சு இருந்தது. ஆனா அந்த அபிஷியல் ப்ரொசீஜர்ஸ், வெரிஃபிகேஷன்ஸ்னு அதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கிச்சு. அப்போ வரலாறு திரும்புமான்னு பார்த்தா இந்த டிசம்பர் இறுதிக்குள்ள வர்றதுங்கிறது கொஞ்சம் அதீத நம்பிக்கையா தெரியுதே. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இங்கதான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த முறை எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததிலிருந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் டிஆர்பியோட செயல்பாடுகள் போன முறைகளை விட கொஞ்சம் வேகமா இருந்ததா தேர்வர்களே ஆன்லைன்ல பேசிக்கிறாங்க. ஓ, அப்போ இந்த முறை உண்மையிலேயே வேகம் இருக்கா? ஆமா, அதனால இந்த முறை உண்மையாவே ஜெட் வேகம் தான் நம்புறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா அந்த யூடியூப் வீடியோல சொல்றாங்களே, எனி டைம் எனி டேட், அதாவது எப்போ வேணாலும் வரலாம்னு. ஆமா, அது ஒரு விதத்துல நம்பிக்கை கொடுத்தாலும் இன்னொரு விதத்துல அது ஒரு பாதுகாப்பான யுகம். எப்ப வேணா வரலான்னு சொல்றதுக்கு எப்ப வரும்னு எனக்கும் சரியா தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு அதுதான் தோணுச்சு. இது தேர்வர்களோட பதற்றத்தை அதிகரிக்குமா குறைக்குமா? ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. தினமும் காலையில இன்னைக்கு வந்துருமான எதிர்பார்க்கறவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. ஆனா ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்துல முடியும் போது அதுவே ஒரு மன அழுத்தமா மாறும். சரிதான். அதனால அந்த வீடியோ சொல்ற டிசம்பர் இறுதிங்கிற காலக்கெடுவை ஒரு பெஸ்ட் கேஸ் சினாரியோவா, அதாவது மிகச்சிறந்த சாத்தியக்கூறா எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா பழைய அனுபவங்களை வச்சு பார்க்கும்போது ஜனவரி 2வது வாரம் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம தள்ளிட முடியாது. சரி, அப்போ காலக்கெடுவை பொறுத்தவரை ஆதாரம் சொல்றது ஒரு நம்பிக்கையான கணிப்பு. ஆனா நிஜம் கொஞ்சம் தாமதமாகலாம். இப்போ நம்ம 2வது கேள்விக்கு வருவோம், நம்பகத்தன்மை. அந்த வீடியோல ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் வந்துட்டா 99ல இருந்து 100% வரைக்கும் வேலை உறுதின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது பெருமளவுக்கு உண்மைதான். இங்க தற்காலிக, அதாவது ப்ரொவிஷனல்ங்கிற வார்த்தையை கேட்டு தேர்வர்கள் குழப்பிக்க தேவையில்லை. ஏன்? ஏன்னா பிஜிடிஆர்பி மாதிரி தேர்வு நடைமுறைகள்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது சிவி, ஒரு முக்கியமான ஃபில்டரிங் ப்ராசஸ். உங்க கல்வி தகுதி, சாதிச் சான்றிதழ், முன்னுரிமைக்கான சான்றுகள்னு எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போவாங்க.
அப்போ சிவி முடிஞ்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தானா? கிட்டத்தட்ட அப்படிதான். சிவில நிராகரிக்கப்படுறவங்க இல்ல தப்பான சர்டிபிகேட் கொடுத்தவங்கன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் அங்கேயே வெளியே போயிடுவாங்க. மீதி இருக்கிற தகுதியானவங்களோட மார்க், ரிசர்வேஷன், வேகன்சி இது எல்லாம் வச்சு தான் அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க. ஓகே. இந்த லிஸ்ட்ல உங்க பேர் வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ அந்த 1% வாய்ப்பு அது எதனால வரலாம்? சில அரிதான சமயங்கள்ல வரலாம். உதாரணத்துக்கு லிஸ்ட்ல பேர் வந்த பிறகு யாராவது உங்க மேல கோர்ட்ல கேஸ் போடலாம். இல்ல நீங்க கொடுத்த ஏதேனும் ஒரு சர்டிபிகேட் பத்தி கடைசி நேரத்துல ஒரு சந்தேகம் வந்து அது மேல மேதிகை விசாரணைக்கு போலாம். ஓ, அந்த மாதிரி நிர்வாக காரணங்களுக்காக. ஆமா, இது மாதிரி காரணங்களுக்காக சில நியமனங்கள் நிறுத்தி வைக்கப்படலாம். ஆனா இது 100த்துல ஒருத்தருக்கு இல்ல 1000த்துல ஒருத்தருக்கு நடக்கிற விஷயம். அதனால தான் அந்த வீடியோல 99% முதல் 100%ன்னு சொல்றது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கூற்று இல்ல. அது நடைமுறைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு உண்மை. அப்போ லிஸ்ட்ல பேரை பாக்குறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கிடைச்ச மாதிரி தானே தேர்வர்கள் நம்பலாம். நிச்சயமா நம்பலாம். இது கண்டிப்பா காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியே கொடுக்கும். சரி, இப்போ நம்ம 3வது மற்றும் கடைசி கேள்விக்கு வருவோம். ஜெட் வேகம் ஏன் இந்த அவசரம்? டிஆர்பி வழக்கத்தை விட வேகமா செயல்படுதுன்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பெரிய சித்திரத்தை பார்க்கணும். பள்ளிக்கல்வித்துறையில காலி பணியிடங்கள் அதிகமா இருக்கிறது நேரடியா மாணவர்களோட கல்வியை பாதிக்கும். ஆமா, அதுவும் ஒரு கல்வி ஆண்டோட பாதியில. கரெக்ட். டிசம்பர், ஜனவரி மாசங்கள்ல டீச்சர்ஸ் இல்லாம இருக்கிறது 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போற மாணவர்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆமா, போர்ஷன்ஸ் முடிக்கணும், ரிவிஷன் டெஸ்ட் வைக்கணும்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். சரியா சொன்னீங்க. அதனால ஜனவரி மாசத்துக்குள்ள புது டீச்சர்ஸை வேலையில அமர்த்தணும்னு ஒரு நிர்வாக அழுத்தம் பள்ளிக்கல்வித்துறைக்கும் டிஆர்பிக்கும் கண்டிப்பா இருக்கும். அப்படியா? ஆமா, ஜனவரி முதல் வாரத்துல கவுன்சிலிங் நடத்தி பொங்கல் லீவுக்கு அப்புறம் புது டீச்சர்ஸ் வேலையில சேர்ந்தா அது பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த கல்வியாண்டு சார்ந்த தேவை ஒரு முக்கியமான காரணம். இது ஒரு கோணம். வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாமா? இன்னொரு காரணம் ம். அரசாங்கத்தோட செயல்திறனை காட்டுறதுக்கான ஒரு முயற்சியாவும் இருக்கலாம். ம். தேர்வு நடைமுறைகளை சீக்கிரம் முடிச்சு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கறது அரசு மேல ஒரு பாசிட்டிவ் இமேஜை உருவாக்கும். நாங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்குறோம்னு காட்டுறதுக்கு. ஆமா, நாங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரி காலி பணியிடங்களை வேகமா நிரப்புறோம்னு காட்டுறதுக்கு இது உதவும். ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல கூட எலெக்ஷன் வரப்போகுது, அதான் வேகமா முடிக்கிறாங்கன்னு சில யூகங்களை நம்ம பார்க்க முடியுது. ஆனா அதுக்கு உறுதியான ஆதாரம் இல்ல. கல்வியாண்டு தேவைங்கிறது தான் ரொம்ப நம்பத்தகுந்த காரணமா தெரியுது. அப்படியென்னால் இந்த ஜெட் வேகம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு உண்மையான நிர்வாக தேவை இருக்கு. அந்த வீடியோல சொல்ற மாதிரி லிஸ்ட் வந்த உடனே கவுன்சிலிங் நடத்தி ஜனவரி முதல் வாரத்திலேயே நீங்க வேலையில சேர அதிக வாய்ப்பு இருக்குன்னு இந்த காரணங்கள் சொல்லுது. ஆமா, பட்டியல் வெளியாகிறதுக்கும் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கும் நடுவுல அதிக நாள் கேப் இருக்காது. அதனால லிஸ்ட்ல பேர் வர வாய்ப்பு இருக்குன்னு நம்புற நீங்க மனதளவுல கவுன்சிலிங்கிற்கு தயாரா இருக்கிறது நல்லது. எந்த மாவட்டத்தை செலக்ட் பண்றது, போறதுக்கும் வரதுக்கான ஏற்பாடுகள்னு முன்கூட்டியே யோசிச்சு வைக்கிறது நல்லது. நிச்சயமா, அது கடைசி நேர பதற்றத்தை குறைக்கும். அருமை. இந்த 3 கேள்விகளா அலசுனது மூலமா நீங்க அனுப்புன அந்த வீடியோல இருக்கிற தகவல்களோட ஆழம், அதோட சாத்தியக்கூறுகள், வரம்புகள்னு ஒரு தெளிவான பார்வை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா டிசம்பர் இறுதிங்கிறது ஒரு வலுவான சாத்தியக்கூறு. ஆனா ஜனவரி வரைக்கும் போகலாம். லிஸ்ட்ல பேர் வந்தா வேலை கிட்டத்தட்ட உறுதி. இந்த வேகத்துக்கு காரணம் கல்வியாண்டு தேவை. இதுதான் இந்த முழு அலசலோட சாராம்சம். சரி, இந்த ஆழமான அலசலோட முடிவுல நீங்க அனுப்பிய ஆதாரம் மற்றும் நாங்க பார்த்த மற்ற தகவல்களின் அடிப்படையில பிஜிடிஆர்பி இறுதிப்பட்டியல் மிக சீக்கிரமா வரப்போகுதுங்கிற ஒரு பாசிட்டிவான செய்தி தான் நமக்கு கிடைக்குது. ஆமாம், டிஆர்பியோட வேகம், நிர்வாக தேவைகள்னு எல்லாமே அதை நோக்கி தான் போகுது. உங்க நீண்ட கால காத்திருப்பு சீக்கிரமே முடிவுக்கு வரும்னு நம்புவோம். இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வியை மட்டும் நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த ஆதாரம், நம்மளோட இந்த உரையாடல் எல்லாமே பட்டியல் எப்போ வருங்கிற உங்க தற்போதைய கவலையை சுத்தியே இருந்துச்சு. அது நியாயம்தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த பட்டியல்ல உங்க பேர் வந்துருச்சு, கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் என்ன நடக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோங்கிறது தான் முக்கியம். ஆமா, ஒரு புது முதுகலை ஆசிரியரா ஒரு அரசு பள்ளிக்குள்ள நீங்க முதல் தடவையா நுழையும் போது உங்களுடைய முதல் 90 நாட்கள், அதாவது முதல் 3 மாசம் எப்படி இருக்கும்? அந்த முதல் 3 மாசம்தான் உங்க அந்த வருஷம் முழுசையும் தீர்மானிக்கும். நீங்க பல வருஷமா படிச்ச பாடம் வேற, கிளாஸ் ரூம்ல நீங்க சந்திக்க போற 40 மாணவர்கள் வேற. அந்த மாணவர்களை எப்படி அணுக போறீங்க?
பாடத்தை தாண்டி அவங்களோட நம்பிக்கையை எப்படி ஜெயிக்க போறீங்க? உங்க முதல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? ஆமா, இதுக்கு சிந்திக்கின்ற விஷயங்கள். வெற்றியை கொண்டாடுறதுக்கான தயாரிப்புகளுக்கு அப்பால அந்த வெற்றி கொண்டு வர மிகப்பெரிய பொறுப்புகளுக்கான உங்களுடைய தயாரிப்பு என்னவா இருக்கும்? இத பத்தி சிந்திக்கிறதுக்கு தான் சரியான